சௌச்சௌ சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு 2 சௌச்சௌ தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. கடுகு போட்டுக்கிடுங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடலாம். துருவி வச்ச 2 சௌச்சௌ போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாண்டாம். இதில் உள்ள தண்ணியிலே நம்ம வெந்துடும். இது கூட மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுக்கிடுங்க. இதே நல்லா கலந்துக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சௌச்சௌ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் வேக வச்ச சாப்பாடை சேர்த்துக்கிடுங்க. கலந்து எடுத்துக்கலாம். சாப்பாடை நல்லா கிளறியாச்சு பாருங்கள். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சௌச்சௌ சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. சிம்பிள் ரெசிபி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.